ஆவியானவரை நம்முடைய இந்த ஆராதனைக்குள் வரும்படியாகவும் தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ளும்படியாக எல்லாம் கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में. पवित्र आत्मा पवित्र आत्मा पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में. पवित्र आत्मा सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए मैं हाथ उठाता हूँ. पवित्र आत्मा पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में. पवित्र आत्मा उसने टिकाकर सर झुकाकर हाथ उठाता तेरे लिए. घुटने टिकाकर सर झुकाकर हाथ उठाता तेरे लिए. सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए मैं हाथ उठाता हूँ. पवित्र आत्मा पवित्र आत्मा मुझे ले जा यीशु के चरणों में. पवित्र आत्मा यीशु इमानुएल
நீங்கள் வாக்கு பண்ணின தேவன். எங்க 2 இல்லை 3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடுறார்களோ அந்த இடத்தில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த இடத்தில் நீங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தை தவறினவர்கள் இந்த நாளை காணாமல் மண்ணுக்கு மண்ணாய் மறைந்திருக்கும் போது ஆண்டவரே நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து உண்மை ஆண்டவரே நாங்கள் துதிக்க ஆராதிக்க இந்த இடத்தில் கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்தின் 3வது வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே நீங்கள் அங்கீகரிங்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே துரிதமாக கொண்டு வாங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு இந்த இடத்துல ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பாண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கிறிஸ்மஸ் சீசன்ல நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு வருஷம் அற்புதமாக நம்மை வழி நடத்தி காத்து வந்திருக்கிறார் இல்லைங்களா? அவரை நாம் துதிப்பதும் அவரை ஆராதிக்கதும் நம்மளால் முடியும். அதை விட்டு அவர் எதுவுமே செய்யவே முடியாது இல்லைங்களா? இன்னைக்கு ஆராதனையே 15 நிமிஷம் லேட்டாக தான் தொடங்கணும். நாங்கள் எப்போ இந்த சண்டே கேரல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் வைக்கலாம் என்று தொடங்கி சொல்ல நேரத்திலிருந்து அநேக தடைகள் அந்த ப்ரோக்ராமுக்காக பார்க்கும்போது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் புதுசாக பிடிச்சி எப்படி ஆட வைக்கணும். காலையில் பார்த்து அப்பா ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வா அப்படிங்கும்போது எனக்கு கருக்குன்னுச்சு. என்னவோ ஏன்னா திடீர்னு கீழே வா அப்படின்னு சொல்லவே மாட்டார் அப்படின்னு கீழே வந்து பார்த்தா அம்மா காலையில் எல்லாம் வேத்து போயிருக்கு, அதனால் என்ன பண்ணலாம், இப்போது ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு அவர் உக்காந்துட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி கண்டிப்பாக ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி ஏன் தான் வேத்துதுன்னு அப்புறமா சுகர் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்தால் அது காணும் இல்லை, அது காலி. சரின்ட்டு தம்பி வீட்டில் வந்து வாங்கிட்டு போய் திரும்ப செக் பண்ணலான்னு மிஷினில் போட்டால் பேட்ரி இல்லை. சரி அப்படின்னு எடுத்து போட்டு ஸ்தோத்திரம்னு போட்டால் அப்புறம் திரும்ப ஒர்க் ஆச்சு. சரின்ட்டு பார்த்தா சுகர் லோ ஆகி அதனால் வேத்திருந்து சரி சாப்பிட்டுட்டு நிதானமாக வாங்க அப்படின்னெல்லாம் இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. அது தேவன் அதனால் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஏதோ நினைச்சாலும் சாத்தான் என்ன பண்ண தோன்றாலும் மேற்கொள்கிறது நம்ம தான். ஹல்லேலூயா. கடைசியில் மேற்கொள்கிறது நம்ம தான். அதனால் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்பேன். இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய
ஆகாயத்தை பட்சிக்கிற புஷியன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். எத்தனை பட்சிகள், விதவிதமான பட்சிகள். வண்ணப்பூச்சி எடுத்துட்டாவே, ஒரு பட்டர்ஃப்ளையை எடுத்துட்டாவே ஒரே மாதிரி எந்த பட்டர்ஃப்ளையும் இல்லை. எத்தனை இருக்கிறது இல்லைங்களா? விதவிதமான பட்டர்ஃப்ளை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பட்டர்ஃப்ளை இருக்கிறது. ஆனால் அந்த ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, போஷிக்கிறார். அப்போ அவ்வளோ சின்ன ஒரு பூச்சியவே அவர் நோக்கி பார்த்து போஷிக்கிறார்னா நம்மை என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எத்தனை பிராணிகள், எத்தனை விதமான பாம்புகள். மோசமான ஒரு பிராணின்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அந்த பாம்பையும் என்ன பண்ணுகிறாரு, ஆமாம். அதனால் உங்களை யாராச்சும் கொத்த வந்தாலும் அவங்களையும் போஷிப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க இல்லையா? அவங்க கொத்துனாலும் பரவாயில்ல, தேவன் அவங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் இதுவரை நடத்தி நம்மை குறைவின்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, காத்திருக்கிற தேவனை நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் ஓம்பலத்தார். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் ஓம்பலத்தார். நன்றி நன்றி ஐயா, ஓமை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, ஓமை உயர்த்திடுவே. அடுத்த நம்ம இதுவரை நடத்தி, இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மதிலை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் ஓம்பலத்தார். தண்ணீரை
வந்து வரங்களை ஏற்று பயன்படுத்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் வந்து பயன்படுத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் அமர்ந்ததா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் அமர்ந்ததா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உங்களையெல்லாம் பார்த்தா தண்ணீரை கடந்த மாதிரியா இருக்குது. இங்கே தண்ணியில் மூழ்கி தூக்கி இங்கே வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்குது. இதில் வேறு மதிலையெல்லாம் தாண்டுறீங்களா? எந்திரிச்சு நின்று சந்தோஷமாக உற்சாகமாக பாடுங்க. ஆண்டவர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாராம்? நம்மை உயிரை கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இல்லையா? பபிதாவை பார்த்தா எனக்கு தூக்கம்தான் வருது. தூங்கிடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எல்லா கரங்களையும் நல்லா ஜோரை தட்டி தண்ணீரை எல்லாம் மதிலையெல்லாம் தாண்டணுன்னா இப்படி உக்காந்துட்டு இருந்தால் தாண்டவே முடியாது இல்லையா? அதனால் மதிலெல்லாம் தாண்டணுன்னா ஒன்றா நல்ல நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்துருக்கிறார். ஆனால் உபயோகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பலன் கொடுத்துட்டாலும் இப்படி சோர்ந்து போய் உக்காந்துக்குவோம் இல்லைங்களா? வயிறு நிறையா சாப்பிட்டுட்டா ஆமாம். அதனால் நம்ம வந்து பாடுறத அது வந்து இன்னும் உற்சாகமாக கையை தட்டி ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் இந்த இடத்துல சும்மா ஏதோ கடமைக்காக வரல. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதனால் இன்னும் உற்சாகமாக தேவனை நோக்கி நாம் தேவனை ஆராதித்து நாம் பாடலாமா? தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை தாண்டினேன் அவ்வளதா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், பதிலை தாண்டினேன் அவ்வளதா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன்
நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் தேவனை நோக்கி நம்ம ஆதரிக்கலாமா? தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் 2 நிமிஷம் தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாம் போன வாரம் தான் பார்த்தோம் எதற்கெல்லாம் நன்றி சொல்ல முடியும் என்று. தேவன் நம்மை ரட்சித்தார். தேவன் நம்மை அருமையாக வழி நடத்தின தேவனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்ல துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 நாவுகள் போதாதையா. 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரென்று வாழ்வேது இறைவா, நினைவென்றி மகிழ்வேது தேவா. நீரென்று வாழ்வேது இறைவா, மகிழ்வேது தேவா. நீரென்று வாழ்வேது இறைவா, மகிழ்வேது தேவா. ஓமத்தின் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரென்றி வாழ்வேது இறைவா, நினைவேன்றி மகிழ்வேது தேவா. நீரென்றி வாழ்வேது இறைவா, நினைவேன்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, நீரின்றி வாழ்வது ஒரு வாழ்வே இல்லை ஆண்டவரே. நீர் இருந்தால்தான் எங்களுக்கு சந்தோஷம். நீர் இருந்தால்தான் ஆண்டவரே எங்களுக்கு வெற்றி. நீர் இருந்தால்தான் ஆண்டவரே எங்களுக்கு சுகம். நீர் இருந்தால்தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. நீர் இருந்தால்தான் எங்களுக்கு ஜீவனே இருக்கிறது. நீர் இல்லாட்டி எங்களுக்கு ஜீவன் இல்லை ஆண்டவரே. ஒரு மரித்து போன ஒரு சடலம்தான் நீங்கள் இல்லாவிட்டால். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
நாமம் உயர விட்டடில்ல. ஏனென்றால் நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் ஆராதிக்கும் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கழிந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லலாம். நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் நாமம் உயரணும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைத்ததில்லை, சங்கடிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கடிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்ல, உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும் என்று பாடுவேன், பாடுவோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி தேவனே தேவனே உயிரோடு வைக்கிறேன், எங்களை வழி நடத்தினேரே ஆண்டவரே, மனத்தை கொடுத்தீரே, நன்றி. ஹல்லேலூயா. வேற ஹல்லேலூயா என்று உயர்த்தி பாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறுபடியும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமது சுகமுண்டு, அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமது நாமத்தை சொல்லுவது விடுதலை, இயேசுவின் நாமத்தை சொல்லுவது அற்புதம், இயேசுவின் நாமத்தை சொல்லுவது நமக்கு பெருமை வரும், இயேசுவின் நாமத்தை சொல்லுவது வீட்டில் வரும். அதனால் எந்த விதமான நிலைமைகளும் அது மாறிக்கொள்ளும். இந்த இயேசுவின் நாமம் தான் எல்லாமாயிருந்தது. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. மரியாதை நாமம், இயேசு நாமம். நீ பக்தலவோ, நீ மக்களவாய் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. சிகமலரும் செல்லாம் ஓர பாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் தோன்று போகும்போது என் வேலனாகுமாறும் கற்களற்ற நேரம் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா,
உயர்விலும் தாழ்விலும், என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் கண்மலை ஊற்றில் ஆளையின் விழும்பிலும் அல்லேலூயா. கண்மலை ஊற்றில் அல்லேலூயா. ஆளையின் விழும்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என் பேச்சு கீதமாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மறுபடியும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் உயிரிலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் சத்துரும் சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரும் சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருகு பெருகும், என் பந்தை அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறசாலை கதவை திறக்க உன் எதிரை பார்த்து சிரிக்கிறானா? அல்லேலூயா பெருகுங்கள். இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். தேவன் பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துவாங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக சிஸ்டர் ரூத் மேரி அவர்கள் செய்யக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். பரிசுத்தரே மக்கு சூத்திரம் 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 சூத்திரம். இந்த அருமையான ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய தேவ பிரசன்னத்துக்குள் வர முடியும், உம்மை ஆராதிக்க முடியும் கர்த்தாவே. நீர் எங்களையும் தெரிந்தெடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றிய சூத்திரத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வழியில கர்த்தாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு நன்றி கர்த்தாவே. விசேஷனமே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு கூட என்ன ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நீ சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறோம். வந்தவர்கள் ஆண்டவரே தகப்பனே, 5 மீனும் 5 அப்பத்தி 2 மீனி ஆண்டவரே தகப்பனே ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை திருப்தியாய் அனுப்பினதை போல
எங்களையும் ஆவிக்குரிய சத்தியத்தினால் எங்களை திருப்தியாய் அனுப்ப முடியும் செவிக்கிறோங்க தாவே. உங்களுடைய தேவ சமூகம் எங்களை ஒவ்வொருமாய் மூடி மறைத்து எங்களை நடத்த வேணும் செபிக்கிறோங்க தாவே. விசேஷமாய் அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த வருடத்தை முடியும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றி. விசேஷமா எங்களுடைய ஜீவங்களை செய்த நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் சத்துருக்கள் பெருகும்போது அவர்கள் மத்தியில் எங்களை உயர்ந்த இடத்துல வைத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமாக எழும்பின எத்தனை ஆண்டவரே அம்புகளை நீர் முறியடித்ததுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு ஆண்டவரே எத்தனை வருடங்கள் ஆண்டவரே அமர்ந்திருந்தோமே ஆராதித்தாலும் துதித்தாலும் நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. அவ்வளோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் இன்னும் தடைப்பட்டவர்கள் எல்லா தடைகளை உடைத்து கொண்டு வருவீராக. விசேஷமாக கர்த்தாவே பேசுகிற உங்களுடைய தாசனுக்காக செபிக்கிறேன். உங்களுடைய தாசனை நீர் பலப்படுத்தி விசேஷித்த ஆண்டவரை காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை தருவீராக. காரணம் ஆண்டவர் அநேக காரியங்களை உமக்காய் ஓடுகிற நம்முடைய மகனுக்கு கர்த்தாவே விசேஷித்த பலத்தால் இடை கட்டுவீராக. ஆசீர்வதித்து பேச போகிற வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள் சிதறாதபடி ஆண்டவரே தூக்க மயக்கங்கள் எங்களை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இதை கேட்டு நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வித்து வழியை நடத்த முடியும். ஏசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் இருக்காது. புதன்கிழமை கிறிஸ்மஸ் ஆராதனை 8:30 9:30 10 மணி மேக்ஸிமம், அவ்வளோதான். என்ன அப்புறம் நீங்கள்லாம் போய் பிரியாணி பண்ணணும் இல்லையா? அப்புறம் பாஸ்டர் லேட்டாக முடிச்சிட்டாரு, நாங்கள் பிரியாணி பண்ணவே முடியல அப்படின்னலாம் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் 8:30 மணிக்கு சரியாக அன்றைக்கு வந்துடுங்க. லேட் பண்ணிடாதீங்க. லேட்டாக வந்தீங்கன்னா அப்புறம் லேட்டாக தான் முடிக்கணும், அப்புறம் லேட்டாக தான் சாப்பிடணும் இல்லையா? எல்லாம் நிறையா சுகர் பேஷண்ட்டுக்கோ சாப்பிடாட்டி கை உதறும், கால் உதறும் இல்லையா? மயக்கம் போடும். அதனால் அதெல்லாம் ஆகாதபடிக்கு நீங்கள் நேரமே வாங்கள், நேரமே முடித்து நேரமே வீட்டில் போய் சமைச்சு ஒவ்வொருவரும் ஒரு டிஃபன் பாக்ஸில் கொண்டுட்டு வந்து ஆலயத்தில் வச்சுருங்க. நாங்கள் 2 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பிரியாணி பண்ணுறீங்கனாலும் சரி, மான் பிரியாணி பண்ணால் கூட சரி, வேண்டாம் அப்புறம் போலீஸ் வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் கோழி பிரியாணி செஞ்சாலும் சரி, ஆட்டு பிரியாணி செஞ்சாலும் சரி, கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுங்க, 2 மணிக்குள்ளே கொண்டுட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா நாங்கள் திருப்தியாக சாப்பிடுவோம். அதனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நீங்கள் 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. தேவனுடைய பிறந்த நாளை நாம் அவருக்கு ஆராதனை செலுத்தி அவருடைய சில காரியங்களை கற்றுக்கொண்டு அன்றைக்கு நாம் செல்லுவோம். அடுத்த வெள்ளிக்கிழமை 27 சகோதரிகள் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா வந்து மாமா வீட்டில் நீங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், தட் இஸ் 27th கூடி ஜெபியுங்கள். நான் ஊரில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் பங்கு பெறுவேன். ஊரில் இல்லாவிட்டால் நீங்கள் கூடி ஜெபியுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் அடுத்த 29ஆம் தேதி காலை ஆராதனை மாலை ஆராதனை 2ம் இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தபடி நம்முடைய கேரளும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமும் செயின்ட் பால் ஸ்கூலில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க.
6:30 மணிக்கு வந்துட்டிங்கன்னா 7 மணிக்கெல்லாம் தொடங்கிடலாம். 7 மணிக்கு வந்தீங்கன்னா 7:30 மணிக்கு தொடங்குவோம். 7:30 மணிக்கு வந்தீங்கன்னா 8 மணிக்கு தொடங்குவோம். அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தொடங்கிடலாம். 6:30 மணின்னா 7 மணிக்கு ஷார்ப்பாக தொடங்குற பின்னால் உள்ளே வந்து உட்காராதீங்க. அதுக்கு தான் 6:30 மணிக்கே நீங்கள் என்ன பண்ணுங்க இல்லைங்களா? எதுங்க? ஆமாம், இடம் பிடிச்சி உக்காரணும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. சீக்கிரமாக வந்து இடம் பிடிச்சி நீங்கள் உட்காருங்கள். நீங்கள் மாத்திரம் வந்து உட்காராதீங்க, 4 பேர்த்த கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்டுகளையும் கொடுத்துருக்குறீங்க. இன்னும் கார்டு வேணால் கொஞ்சம் இருக்குது, அதையும் வேணால் நீங்கள் கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஜனங்களை கொண்டுட்டு வாங்க. இது வந்து பொதுவான ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுங்கிறபடினாலே நீங்கள் வந்து மற்ற ஜனங்களையும் மற்ற ஜாதி ஜனங்களையும் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக கொண்டு வாங்க. தேவனுடைய பிறப்பையும் அவர்கள் டான்ஸ் மூலியமாகவும் ஸ்கிட் மூலியமாகவும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பசங்கள் அதை சொல்லுவாங்க. அதனால் தேவன் வந்து அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் யோசிக்கிறாரோ கண்டிப்பாக அதன் மூலியமாக ஆண்டவர் செயல்படுவார். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும், அதற்காக ஒரு வழியாக இருக்கணும். ஆண்டவரே கொண்டுட்டு வரணுன்னா நம்மளை உண்டாக்க தேவையே இல்லை, இல்லையா? ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர்னால முடியும். எல்லா ஜனங்களையும் ஒரே நிமிஷத்தில் ஒரே செகண்டில் ரட்சிக்க வேண்டும் என்றாலும் ஆண்டவர்னால முடியும். ஆனால் ஆண்டவர் ஏன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்றால், ஆண்டவர் வந்து உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் துதிக்காட்டி இந்த கல்லுகள் என்ன பண்ணுமா, துதிக்கும். நீங்கள் சொல்லாட்டி கல்லுகள் மூலமானும் ஆண்டவர் என்ன பண்ணலாம், சுவிசேஷத்தை சொல்ல வைக்க முடியும். நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா ஆண்டவர் எப்படி வேணாலும் பேச முடியும். கழுதை மூலமாகவும் என்ன பண்ண முடியும், பேச முடியும். கல்கள் மூலமாகவும் பேச முடியும். அலைகள் மூலியமாகவும் பேச முடியும், இல்லையா? காற்று மூலியமாகவும் பேச முடியும். அப்படி ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசுவார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் வீணாக்கிறாதீங்கள். ஏன்னால் இப்பேற்பட்ட தருணம் நமக்கு திரும்ப வருமா வராதா நமக்கு தெரியாது. அதனால நாம் வந்து இருக்கிற நேரத்தை தேவனுக்காக நம்ம செலவிட நம்ம காத்திருக்கலாம். நான் போன வாரத்தில் நான் பார்க்கும்போது ஒரு 4-5 இது இருந்தது, பேனர், ஸ்ரத்தாஞ்சலி பேனர்கள். அதில் பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் எல்லாம் 79, ஒன்று 86, எல்லாம் 3 பேர் 4 பேர் இல்லைங்களா, 5 பேருங்களா? நான் பார்த்தது 4 பேர் தான். எல்லாம் வாலிப பசங்க தான். இறந்ததெல்லாம் வாலிப பசங்க தான். 79னா 80யில் பிறந்திருக்கிற அப்படி, 86ல் பிறந்திருக்கிற அப்படி. அப்போது அவங்கெல்லாம் என்னது, வேதத்தின் பிரகாரம் 70 ஆண்டுகள் இல்லைங்களா, நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறது 70, அதுக்கு மீறினாலும் 80. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது 30, 40 என்று அந்த இடத்துல அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் நாமும் இருக்கிறோம். நம்மளும் ஒரு காரணராக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு சுவிசேஷம் போய் அவர்களுக்கு தேவன் நல்லது செய்வார், நல்ல சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார் என்று அவர்கள் கேட்டு மனம் திரும்பி இருந்தால் அவங்களும் தன்னுடைய பூர்ண ஆயுசை முடித்து கொண்டு எங்கே போயிருப்பாங்க, பரலோகத்துக்கு போக வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போது அவங்களுக்கெல்லாம் இன்னும் சுவிசேஷம் போகலைன்னா அது வந்து ஆண்டவர் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்ம தான் அதுக்கெல்லாம் காரணம். ஒவ்வொரு நாளும் இந்த ஏரியாவிலேருந்து நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க, நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்னது கணக்கு கேட்டால் கூட நாம் ஆச்சரியப்பட தேவையே இல்லை, இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஏரியாலேயே நம்ம சுவிசேஷம் சொல்லாட்டி
உலகம் எங்கும் கடைசி எங்கும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அறிவியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நாம் நம்முடைய ஏரியாலேயே இன்னும் எத்தனை பேர்த்துக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணலை? சுவிசேஷத்தை சொல்லலை, இல்லைங்களா? அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யார்? நாம் நம்முடைய நேரத்தை நம்ம என்ன பண்ணலை? தேவனுக்காக நம்ம செலவிடலை. சுவிசேஷம் சொல்லுகிறது நம்ம என்னது? பொறுப்பு. அதுக்கு மீறி அவர்கள் ரட்சிக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய கடமை நம்மக்கிட்ட தான் இருக்கிறது. அவங்க எதிரியாகவே இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? நற்செய்தி நம்ம சொல்லியிருக்கணும். ஆண்டவர் நல்லவர் என்று அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதனால் நாம் இந்த ஜனங்களுக்காக நீங்கள் இன்னும் அநேகமாக செவியுங்கள். சாயந்தர ப்ரோக்ராமுக்கு நீங்கள் உங்களுடைய எதிரிகளுக்கும் போய் சொல்லி அவங்களையும் என்ன பண்ணுங்க? கொண்டு வாங்க. அதனால் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் யாரை வேணாலும் போய் சொல்லி வாங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களை அழைத்து கொண்டு வாங்க. நேர்மையாகவே வாங்க. தேவன் அதன் மூலியமாக தேவன் சில மக்களை ரட்சிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்ன பண்ணணும்? ஆமாம், ஜெபமும் இருக்கணும், வேலையும் செய்யணும். சிலரெல்லாம் வெறும் உக்காந்துட்டு நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேங்க, உலகம் ரட்சிக்கிட்டோன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன்? நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். வெறும் ஜெபிச்சுட்டே இருக்க சொல்லலை ஆண்டவர். ஜெபிக்கவும் சொன்னார். நீங்கள் அங்கேயும் போய் வேலையும் செய்ய சொன்னார். அப்போ தேவனுக்கு நம்ம போய் சில காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அதனால் தேவனுக்காக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொஞ்சம் நேரத்தை நாம் செலவிடுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போது கன்னட பாடல் நன்னேசுவே ஓ நன்ன பிரபுவே என்கிற பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையாய் காணிக்கையும் தஸ்மபாகத்தையும் நாம் செலுத்துவோம். நன்யேசுவே ஓ நன்ன பிரபுவே ஸ்துதி சேனா கொண்டாடுவே. நன்யேசுவே ஓ நன்ன பிரபுவே ஸ்துதி சேனா கொண்டாடுவே. கருணேசுவே
கண்களை மூடுவோம், செபிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக வேதா பிரதர் செய்ய முடிகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்களை ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இவ்வளோ நேரமாக உம்மை பாடின ஆண்டவரே பாடல்கள் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, கொடுத்த காணிக்கைக்காய் நாங்கள் செபிருக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. கொடுத்த சோஸ்திர காணிக்கையும் ஆமாண்டவர் தசம் பாகத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஆமாண்டவரே கர்த்தாவே, அவர்கள் என்ன எண்ணத்தோடு தகப்பனே உமக்கு காணிக்கை செலுத்தினார்களோ அந்த எண்ணங்களை அவர்களுக்கு நிறைவேற்றுங்க. அவர்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் தந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர் குடும்பத்தை நீர் பலப்படுத்தும்படியாய் இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் கேட்க ஆண்டவரே நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பேச போகிற வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் அதை வைத்து ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை ராஜா இருளிலே எங்களுடைய வாழ்க்கை மூடியிருந்தால் ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் இருளிலே மூடியிருந்தால் ராஜா, இன்றைக்கு தேவ கிருபையினாலே ஆண்டவரே எங்களுடைய இருதய கண்கள் வெளிச்சத்துக்குள் வெளிப்பட்டு ஆண்டவரே நீர் உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து அதன்படி நாங்கள் நடக்கத்தக்க எங்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். பேசுகிற தாசனை உடைய கரத்தில் வைக்கிறோமப்பா. நீங்கள் மூடி மறைத்து வெளிப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த கூட்டங்கள் முடிவறிந்தும் நீர் இருந்து எங்களோடு தாம்பரித்து வழிநடத்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்குறேங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவரும் சேரா ஓடாத வழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் பரிசுத்த
கிறிஸ்மஸ் சீசன் என்று சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வருகிறது வெளிச்சம், இல்லைங்களா? ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம். ஏனென்றால் இந்த வெளிச்சம்தான் அது மனுஷ ரூபமாய் எடுத்து இந்த பூமிக்கு அது வந்தது. வெளிச்சம் என்று சொல்லும்போதே நமக்கு நம்முடைய நாட்டில் கூட ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எதுக்கு சொல்கிறாங்க ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்? தீபாவளிக்குன்னு சொல்கிறாங்க ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட். ஆனால் உண்மையாய் சொல்ல வேண்டும், ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்னா அது எதுதான்? அது கொஞ்சம் ஜோராக தான் சொல்லுங்களேன். ஆமாம், நாஸ்டா சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? சரி, சாப்பிடாதவங்கெல்லாம் அல்லேலியோ சொல்லுங்கள். ஆமாம், இன்னும் ஜோரா. அப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். என்ன சாப்பிட்டவங்களுக்கு கொஞ்சம் சத்தம் வெளியில் வராது. ஆமாம், சத்தமே வெளியில் வர மாட்டேங்குது. அப்போது தேவன் இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக அவர் வந்தார், இல்லைங்களா? அந்த ஒளியை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த உலகம் ஒளி இல்லாத இடம் எப்படிப்பட்டது என்று நாம் வேதத்தில் கூட நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனாலும் சில நேரம் இந்த ஒளி இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கூட சில நேரம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒளி இல்லாத ஜனங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த ஒளியை நாம் ஏன் இன்னும் பற்றி கொள்ள வேண்டும்? இந்த ஒளியை ஏன் நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும்? இந்த ஒளியின் காரியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சில காரியங்களை நாம் இன்றைக்கு பார்த்து நாம் ஜெபத்துக்குள்ளே செல்வோம். வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். போதும். ஒளி இல்லை, அங்க இருள் இருந்தது. இருள் இருக்கிற இடத்துல என்ன இருந்ததாம்? என்ன இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் அந்த இடத்துல இருந்துதான். அந்த இடத்துல என்ன இருக்குல்ல? ஒளி இருக்குல்ல. ஆனால் என்ன இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையும். அப்போ நாம் பார்க்கிறோம், இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒளி இல்லாதனால ஒழுங்கீனம் அந்த இடத்துல என்ன பண்ணுதான்? அது இருந்தது. ஒழுங்கினம் இருக்கிறது என்று நாம் சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் இன்னைக்கு ஒளி இருக்குதே, உலகத்தில் என்ன இருக்குது? ஒளி இருக்குது, ஆனால் ஒழுங்கீனம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியுமா? ஒழுங்கீனம் இருக்குதா இல்லையா? உலகத்தில் நிறைந்து இருக்குதா இல்லையா? நிறைந்து ஒழுங்கினம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒழுங்கினம் இருக்குது. சபைக்குள்ளேயே இன்னைக்கு நம்ம இருக்குது, ஒழுங்கினம் இருக்கிறது, இல்லைங்களா? அப்போது எந்தெந்த இடத்துல நாம் பார்க்குறோமோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துல ஒழுங்கினம் அது இருக்கிறது. பாருங்களேன், ட்ரெஸ்ஸு போடுறதுல கூட ஒழுங்கினம் இருக்கிறது. ட்ரெஸ்ஸு போடுறதுல கூட என்ன இருக்குது? ஆமாம், நீங்கள் இன்றைக்கெல்லாம் நீங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டும் எம்ஜி ரோட்லேயே போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்தெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? பேண்ட்டை பைத்தியக்காரங்களாட்ட கிழிச்சிட்டு இருப்பாங்க, இல்லையா? எங்கே தொடையிலிருந்து கீழே வரைக்கும் எல்லாம் கிழிஞ்சு தான் கிடக்கும். ஏதோ கிழிஞ்ச துணியை இது என்ன பண்ணிடுறாங்க, ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒழுங்கினம் எங்கே இருக்குது? எல்லாவற்றிலும் சாத்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்கினத்தை கொண்டுட்டு வரான். முந்தையெல்லாம் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நீட்டாக இருக்கும், என்ன இருக்கும்? கிழிஞ்சிருந்தால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க?
ஏய் அதை தைச்ச போடுற, இல்லாட்டி அதை தூக்கி வீசடான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வாங்கிட்டு வந்து கிழிச்சிட்டு அவன் போட்டுட்டு போகிறான். நல்ல ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறான், அப்படி வாங்கிட்டு வந்து அதை கிழிச்சிட்டு அதை போட்டுட்டு போகிறான். அதுதான் இப்போ என்னவா, அது நார்மல். நீங்கள் நல்லா போட்டுட்டு போனீங்கன்னா அது அப்நார்மல். ட்ரெஸ்ஸை நல்லா போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஆகுது, காலேஜில் நீங்கள் அப்நார்மல் இல்லைங்களா? நீங்கள் பார்க்கணும், பெரிய பெரிய ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டு ஒரு பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி அவன் அப்நார்மல். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் நார்மல். எத்தனாவது கிளாஸில்? 4ஆம் கிளாஸில் அவங்களுக்கு என்ன இருக்கணுமா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கணும், ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தால் அது வந்து நார்மல். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி அவனையே உத்து பார்க்குறாங்க, இவங்ககிட்ட ஏதோ கம்மியாக இருக்குது போல், இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. அப்போது எதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் ஒழுங்கீனம் என்று சொன்னோமோ அதெல்லாம் இன்றைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறது, அது நார்மலாகிட்டு இருக்குது. எதெல்லாம் நம்ம இதுதான் நார்மல், இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி அதை நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது இல்லை, அது நார்மல் இல்லை, அது அப்நார்மல். ஒழுங்கீனம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, ஒழுங்காயிட்டு இருக்குது. ஒழுங்காக போனால் அது என்ன ஆகிட்டு இருக்குது, ஒழுங்கீனம். அப்போது இந்த உலகத்தில் வெளிச்சம் அது ஆளுகை செய்யல, என்ன ஆளுகை செய்கிறது, இருள் ஆனது ஆளுகை செய்கிறது. இந்த இருளதை நீக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒளி வந்தது. ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணலை, இந்த ஒளியை யாரும் இன்னைக்கும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஆமா, உலகமோ இவரை என்ன பண்ணலையாமா, அறியவில்லை. இவரை அறிஞ்சிருந்தால், இவரை தெரிஞ்சிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை ஜனங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆலயத்துக்கு அவங்க வந்திருப்பாங்க. வெளியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த ஒளியை தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு ஆலயத்தை நோக்கி அவர்கள் ஓடி வந்திருப்பார்கள். ஆனால் ஆலயத்தை நோக்கி வராதபடிக்கு எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணல, அவங்களுக்கு ஒளியை பற்றி ஒன்றும் தெரியவே இல்லை. இதுதான் உண்மையான ஒளி. இந்த ஒளி உலகத்துக்கு வந்தார், இவர் நமக்காக வந்தார் என்று சொல்லி அவர்களுக்கு இன்னும் என்ன பண்ணல, இன்னும் தெரியவே இல்லை. அப்போது சிலருக்கு தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வந்து அதை விரும்பவும் மாட்டாங்க. ஏன் விரும்ப மாட்டாங்கன்னா அவங்க வந்து ஒளியை விரும்ப மாட்டாங்க, எல்லாம் இருளை தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க விரும்புகிறார்கள். இந்த உலகத்தில் போய் நீங்கள் நல்லது செய்யுங்கன்னு சொல்லுங்கள், யாருமே அதுக்காக வரமாட்டாங்க. நான் போய் ஒரு 2 காரியம் நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதற்காக அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அவர்கள் வந்து வரவே மாட்டாங்க. ஆனால் கெட்டது செய்யலான்னு சொல்லுங்கள், அநேக மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வருவார்கள். என்ன பண்ணுவார்கள் அவர்கள், ஆமாம் நமக்கு வந்து நம்மை வந்து ஐயோ இந்த ஒளியை நான் பார்க்க வேண்டும், நான் நல்லது செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் வருவார்கள். ஆனால் தேவன் வந்து சில மக்களை தான் ஒளிக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், தீர்மானம் பண்ணிட்டார்.
அது மாத்திரம் தீர்மானம் பண்ணல, இந்த ஒளி நீங்களெல்லாம் போய் மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, இந்த ஒளியை என்ன பண்ணுங்க, நீங்கள் வீசுங்க என்று தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மையும் என்ன பண்ணியிருக்கிறார், ஒளியாய் வைத்திருக்கிறார். அப்போ ஒளியாய் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒளியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஒழுங்கீனம் இருக்கக்கூடாது. நம்ம கூட என்ன இருக்கக்கூடாது, ஒழுங்கீனம் போயிடுச்சுன்னா இருள் போயிடும். ஒழுங்கீனம் போயிடுச்சுன்னா, வெறுமை போயிடுச்சுன்னா, ஆமாம் இருள். ஆமாம், பாருங்களேன், எத்தனையோ பேர் என்கிட்ட காசு இருக்குது ஆனாலும் எனக்கு என்னவா இருக்குதா, ஒரு வெறுமை அப்படின்னு வாயில் சொல்கிறாங்களே இல்லைங்களா. எல்லாம் இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்குள்ள என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு வெறுமை எனக்குள்ள இருக்குது. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இருள் இருக்குது. இருள் இருந்தால் அவர்கள் என்னவா, எபேசியர் 5:8 நாம் வாசிக்கும் போது, நாம் இருளுக்குள்ளே இருந்தோம் ஒரு காலத்தில், இப்பொழுதோ வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டோம், நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய். வாசிங்க, எபேசியர் 5:8 வாசிங்கள். நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் நடந்து கொள்ளுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கும் நீங்கள் 11ஆம் வசனத்தை, சரி அப்படியே 9, 10, 11 வாசிச்சிருங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானதை இன்னதென்றை நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், ஆமா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நீங்கள் உடன்படாதபடிக்கு அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நேசிக்காதீங்க. அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நேசிக்காதீங்க. ஆனால் நமக்கு அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. யார் இருளில் இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுபோல தான் நம்ம நடக்க விரும்புகிறோம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதன்படி தான் நம்மளும் செய்ய விரும்புகிறோம். அவன் என்னென்ன பண்ணுறானோ அதை தான் நம்ம விரும்புகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தீபாவளிக்கு தான் ஒரு வீட்டில் பார்த்தேன். வீட்டில் பட்டாசெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஏன் பட்டாசு வாங்கி வச்சுருக்குறீங்கன்னா, ಇಲ್ಲ ಏನು ಮಾಡೋದು, ಪಕ್ಕದ ಮನೆಯಲ್ಲಿರೋರೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ஆமாம், பக்கத்து வீட்லையெல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்க. அதனால நம்ம பசங்க பார்த்து என்ன ஆயிடக்கூடாதா, என்ன ஆயிடக்கூடாது, ஆமாம், அவங்க பேஜாராயிருக்கூடாது. அதுக்காக நானும் என்ன பண்ணுறேன், நானும் பட்டாசு வெடிக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்குறீங்க? நம்ம வீட்டில் நம்ம பசங்க பக்கத்தில் பட்டாசு வெடித்தா இவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கு என்னவா இருக்கும், கஷ்டமாக இருக்கும், இஷ்டமாக இருக்காது. உங்கள் பிள்ளைகளும் அதே போல் தான் வளர்த்தணும். பரவாயில்ல, உங்கள் குழந்தை பேஜாராகி பரலோகம் போகிறது இது உத்தமமாக இல்லை, பேஜாராகாமல் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருந்து நரகத்துக்கு போகிறது உத்தமமா? இது இங்கே பேஜாரானா பரவாயில்ல, இங்கே பேஜாரானா பரவாயில்ல, இங்கே அவன் சோர்ந்து போனாலும் பரவாயில்ல, சோர்ந்து போகட்டும், பேஜார் ஆகட்டும், அவனுக்கு அதனால் துக்கமே ஆகட்டும், ஒரு பிரச்சனை இல்லை, அவன் பரலோகம் போக வேண்டாம்.
அவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நானும் அனுப்புகிறேங்க. சந்தோஷமாக இங்கே இருக்கட்டும்னு பக்கத்து வீட்டு பிள்ளைங்க பிக்சருக்கு போனால் இவங்களும் தியேட்டருக்கு அனுப்புகிறாங்களாம். எங்கே அனுப்புகிறாங்களா? ஆமாம். என்னத்துக்கு? சந்தோஷமா? இங்கே சந்தோஷமாக இருப்பான், அப்புறம் அங்கே எப்படி இருப்பான்? இல்லையா? சின்னவங்கள விடுங்க, பெரியவங்களே பாருங்களேன். பெரியவங்களே பக்கத்து வீட்டில் பலகாரம் சுட்டால் இவங்களும் பலகாரம் சுடணும்னு வாசனை. அவங்க கணேசா பண்ணி கடுப்பு பண்ணால் நம்ம வீட்லேயும் கடுப்பு பண்ணுங்க. என்ன பண்ணணுமா? பக்கத்து வீட்டில் வாசனை வருது, கடுப்பு வாசனை வருது, அதனால நானும் என்ன பண்ணணுமா? கடுப்பு பண்ணணும். ஏன் அன்னைக்கு தான் பண்ணணுமா? ஒரு 2 நாள் விட்டு நீ பண்ணு, இல்லை 1 வாரம் விட்டு நீ பண்ணி அவங்களுக்கு கொடு, உன் பர்த்டேக்கு பண்ணு. இல்லையா? ஏன் கணேச பிறந்த நாள் தான் பண்ணணுமா? அப்போ நாம் என்னது, இருளை நோக்கி நாம் போகக்கூடாது, அவர்கள் வெளிச்சத்தை நோக்கி இருளிலிருந்து வர வேண்டும். நாம் நடக்கிற ஸ்டைலை பார்த்து அவர்கள் ஐயோ இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் வெளிச்சமான ஜனங்கள், இவங்க முகத்தை பார்த்தாவே பிரகாசமாக இருக்கிறது. சில நேரம் சொல்கிறேன் இல்லைங்களா, ஐயோ அந்த மூஞ்சி பார்த்தாவே இருள் அடைந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர்த்து பார்த்து சொல்லியிருப்பீங்க. உங்களையும் அவங்க அப்படி தான் பார்த்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே போல் நீங்களும் இருளில் நேசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, பேய் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க. மூஞ்சி பார்த்தாவே எப்படி இருக்குதா? பேய் பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு. அந்த அம்மாவை பார்த்தாவே எனக்கு நடுக்கமாக இருக்குதுங்காரங்க. இருள் நிறைந்து இருக்குது, அதில் உங்கள் மூஞ்சி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நாம் நமக்கு எதுவும் இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது have nothing to do with the fruitless deed of darkness. ஒரு உறவும் என்ன பண்ணக்கூடாதான், அவங்களோடு இருக்கக்கூடாது. இருள்கிட்ட உங்ககிட்ட எந்த உறவும் இருக்கக்கூடாதுங்க. ஆமாம், எதுவுமே இருக்கக்கூடாது. இருள் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அதுக்கு தான் நம்ம கோர்ட்டுக்கும் போகக்கூடாது. என்ன நீதிபதி அவன் இருள் நிறைந்த ஜனன். சிலர் நினைக்கிறாங்க நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு. கோர்ட்டுக்கு போனேனாவே நீ இருளுக்கு அடிமையாயிட்டேன்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் நீதிபதியான என் இயேசு மேலே இருக்கிறார், அவர்கிட்ட தான் நம்ம போகணும். ஒழியோ இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா நீங்கள் எதுக்குள்ளே போயிட்டுருக்கிறீங்க? இருளுக்கு போயிட்டு. ஏன்னா அவன் நியாயம் தீர்க்கிறான் உங்களை பார்த்து. ஒளியான பிள்ளையை பார்த்து இருளில் இருக்கிற ஒருத்தன் நியாயம் தீர்க்கிறான்னா அவன் எவ்வளோ, அந்த மனுஷன் எவ்வளோ கேவலமான மனுஷன் நினைங்க. ஏன் நம்ம எது வந்தாலும் ஆண்டவரத்துல போகணும்னு சொல்கிறோம்? என்ன இருளுக்கு அடிமையாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. இருள் நமக்காக வந்துட்டார். நாம் இருளின் என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் என்ன வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தான் நம்ம இந்த கிறிஸ்மஸையே கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை 4 பேர்த்துக்கு சொல்லும்படியாக தான் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். இல்லையா? ஏதோ ஆண்டவர் பிறந்தாருங்க, நம்ம பர்த்டே ஆட்டம் ஆண்டவருடைய பர்த்டே நான் என்ன பண்ணுறேன், நான் கொண்டாடுறேன்ட்டு நம்ம இங்கே உக்காந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணலை. எதற்காக நம்ம டெக்கரேஷன் பண்ணுறோன்னா, பார்த்தாங்கன்னா 4 பேர் பார்த்தாங்கன்னா ஐயோ இங்கே ஸ்டார் இருக்குது, என்னத்துக்காக ஸ்டார் இருக்குது, என்னத்துக்காக இங்கே கத்திட்டு இருக்கிறாங்க, என்னத்துக்காக இங்கே பாடிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் என்ன பண்ணணுமா, நோக்கி வர வேண்டும். எதற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நம்மக்கிட்ட ஒரு பகுதியும் நமது என்னவா இருக்கக்கூடாதான், அது இருளை அது இருக்கவே கூடாது. ஆண்டவரே நமக்கு பார்த்து வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
கண்ணானது ஆ. சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ம். உன் கண் தெளிவாய் இருந்தால் ஆ. உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆ. உன் கண் கெட்டதாய் இருந்தால் ம். உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இருளா இருக்கும். ஆகையால் ம். உன்னில் உள்ள வெளிச்சம் ம். இருளாகாதபடிக்கு ஆமா, உன்னில் உள்ள வெளிச்சம் என்ன ஆகக்கூடாதான், இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் உன் சரீரம் என்னது? உன் சரீரம் ஆ. ஒரு புறத்திலும் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் ஆ. முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஆமா, முழுவதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கணுமா? வெளிச்சமாய் இருக்கணும். சிலர் நான் கண்ணில் பாவமே பண்ண மாட்டேங்க, ஆனால் நாக்கு முழுவதும் பாவமாக இருக்கும். வாயை திறந்தாவே விஷம்தான் கொட்டும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணில் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமாக, கண்ணில் பரிசுத்தம், ஆனால் வாயில் அசுத்தம். சிலரெல்லாம் வாயில் ரொம்ப ஐயோ ஸ்தோத்திரம் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னுவாங்க. ஆனால் கையில் நல்லது பார்த்தா ஜோபுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுறது பிரதர், எல்லாமே நான் திருந்திட்டேன், ஆனால் கை தான் என்ன பண்ணுறது இல்லை, இன்னும் கொஞ்சம் திருந்தில்லை. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்க போனான்னா, சொல்லியிருக்கிறேனே இல்லையா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது உடம்பு முழுவதும் தண்ணிக்குள்ளே முக்கும்போது அவன் கையை மேலே தூக்கிட்டானா. அப்போ பாஸ்டர் கேட்டாரா, ஏன்பா கையை தூக்குற, கையை விடு, தண்ணிக்குள்ளே விடு அப்படின்னு. அவன் சொன்னானா, இல்லை பாஸ்டர் எல்லாமே விட்டுட்டேன், ஆனால் என்னால் இன்னும் தம்மு தான் விட முடியல, அதனால் கையை மாத்திரம் நான் என்ன பண்ணுறேன், கைக்காக இன்னொரு நாள் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்போ எல்லாமே, ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் உடம்பு முழுவதும் என்னவா இருக்கணுமா, அது ஒளியாய் இருக்கணும். எதுலேயும் அது என்ன இருக்கக்கூடாது, என்னால் இதை மாத்திரம் நான் செய்ய முடியல, எல்லாத்துலேயும் நான் சரியாயிட்டேன் பிரதர், செய்ய முடியலையா, வேதம் சொல்லுகிறது உன் கையை வெட்டி போட்டு அப்படி ஒரு கையோடு நீ என்ன பண்ண, நீ பரலோகத்துக்காக நீ போயிரு. ஒரு கண்ணு நீ என்ன பண்ண பரவாயில்ல, ஒரு கண் இல்லாமல் நீ வாழ்ந்துரு. அதனால உன் குழந்தைகள் என்ன அனுபவிக்கிறாங்களோ, வேறவங்க அனுபவிக்கிறாங்கன்னால நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் குழந்தைகள் அந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும்னு எந்த இதுலேயும் வேதம் சொல்லலை. அவங்களும் தியாகம் பண்ணணும்னு தான் சொல்லுது. அதனால் எவ்வளோ தியாகம் இருந்தாலும் பரவாயில்ல இல்லைங்களா. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படி தான், பேரண்ட்ஸ் அப்படி, ஐயோ என்ன பண்ணுறது, ஸ்கூல் டியூஷன் இருக்குது, சண்டே என்ன இருக்குதா அவங்களுக்கு டியூஷன் இருக்குது, ப்ராக்டிஸுக்கு வானா டியூஷன் இருக்குது, என்ன இருக்குதா டியூஷன் இருக்குது. நீ நல்லா படிச்சுட்டு உன்னை ஃபெயில் பண்ண ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே படித்து நீ ஃபஸ்ட்டு ரேங்க் வருவேன்னு நினைப்ப, ஆனாலும் ஆண்டவர் உன்னை ஃபெயில் பண்ண தெரியும். உன்னை ஒன்றும் படிக்காமல், அதுக்குன்னு ஒன்றும் படிக்காமல் போயிடாதீங்க. நீ கொஞ்சம் படிச்சுட்டு, வேதத்தில் என்ன சொல்லுது, கொஞ்சம் எண்ணெயை அதை என்ன பண்ணார் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். நம்ம பாஸ்டர் நம்ம ப்ரேயர் பண்ணாங்களே, 5 அப்பம் 2 மீனுன்னு, கொஞ்சம் இருந்தால் பெருக்க தெரியும். அதனால் கொஞ்சம் நீ படிச்சுட்டு, கொஞ்சம் படிச்சுட்டு, கொஞ்சம் ஒன்றுமே படிக்காமல் நீ எக்ஸாம் போனீன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ. நீ 24 மணி நேரம் உபவாசம் போட்டாலும் நீ ஃபெயில் தான் ஆயிடுவ. ஆனால் கொஞ்சம் படிச்சுட்டு மீதி நேரத்தை டிவி பார்க்காம, மீதி நேரத்தை மொபைல் பார்க்காம ஆண்டவருடைய வேலையை நீ செஞ்சைன்னா நீ பாஸ் ஆகுவ. நம்ம பசங்கள்லாம் ரொம்ப 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 என்னது ரொம்ப ஃபாஸ்ட்டு. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, பாஸ்டர் கொஞ்சம் படிச்சுட்டு போ நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொன்னார். ஆனால் மீதி நேரத்தை மொபைல் பார்க்க சொல்லலை,
மீதி நேரத்தை விளையாட சொல்லலை, மீதி நேரத்தை என்ன பண்ண சொல்லலை, உன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்க சொல்லலை. மீதி நேரத்தில் ஆலயத்தில் வா, கொஞ்சம் படித்தாலும் நீ பாஸ் ஆயிடுவ. நீ படித்து 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 ஆலயத்துக்கு வான்னா படிக்கிறேன், ப்ராக்டிஸுக்கு வான்னா படிக்கிறேன், அங்கே வான்னா படிக்கிறேன், இங்கே நான் இல்லை, எனக்கு நேரமே இல்லை, எனக்கு அது இல்லைன்னு நீ படிச்சுட்டே இருந்தேனாலும் நீ ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. ஒரு வருஷத்தை உட்கார வச்சுட்டாருன்னா அப்புறம் ஆண்டவரத்தில் ஓடி வருவார். அப்புறம் ப்ராக்டிஸுக்கு வருவீங்க, அப்புறம் இதுக்கு வருவீங்க, அதுக்கு வருவீங்க. ஏன் அது இந்த வருஷமே வந்திருக்கலாம் இல்லையா? கொஞ்சத்தில் இல்லை, பரிபூர்ணமான வெளிச்சம் நம்முடைய சரீரத்தில் இருக்கணும். அது கண்ணாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும். சிலருக்கெல்லாம் தண்ணி வாசனையே இழுத்துட்டு போதுங்கப்பா. விடலான்னு தாங்க நினைக்கிறேன் நான். ஆனால் பார் முன்னால் போனேன், அந்த வாசனையே என்ன ஒன்று தான் அப்படியே அவங்கள இழுத்துட்டு போகுதுங்க. அப்போ உங்களுக்குள்ளே என்ன தான் இருக்குது? இருள் இருக்குது. இன்னும் உங்களுக்கு இருள் தான் உங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்குது? ஆட்டி கொண்டு இருக்குது, வெளிச்சம் அல்ல. அப்போ வெளிச்சமாக இருக்கிறீங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள். நமக்கு நாம் என்னதான் வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆமா, ஒளியை விட்டு இவர்கள் எதை தான் விரும்புகிறார்களோ? ஆமாங்க. கோயிலுக்கு வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, பார்ட்டிக்கு போகலன்னா 4 பேர் வருவாங்க. கோயிலுக்கு வாப்பா, ப்ரேயருக்கு வாப்பா, ஒளிக்கு வாப்பான்னா யாரும் வரமாட்டாங்க. இருளுக்கு வான்னா எல்லாமே வாங்க. பாருங்களேன், நீங்கள் இருள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் ஒழுங்கினோம்னு சொன்னேன் இல்லைங்களா? எல்லா பக்கம் அப்படி தான். நீங்கள் பாருக்கு போனீங்கன்னாலும் வெளிச்சமாக லைட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதனால் என்னை மாத்திரம் கேட்டுறாதீங்க. நீங்கள் பாருக்கு போயிருந்தீங்க, லைட் எப்படி தான் இருக்கும்? என்ன வெளிச்சம் அவங்களுக்கு பிடிக்காது. சினிமா தேட்டருக்கு போங்க, திரும்ப கேட்காதீங்க, என்னதான் இருக்கும்? இருளாக தான் இருக்கும். எந்தெந்த இடத்துல பாவம் நடக்குதோ அந்த இடத்துல என்னதான் இருக்கும்? இருள். இதை விரும்பி தான் மனுஷர்கள் போவாங்க. இதை விரும்பி தான் என்ன பண்ணுறாங்க? மனுஷர்கள் போவார்கள், வெளிச்சத்துக்குள்ளே போகவே மாட்டார்கள். இப்போ ஆலயம் கூட இருளாக தான் இருக்குது. சில ஆலயத்தை பாருங்க, என்ன அவங்க டான்ஸ் ஆடணும், கூத்தடிக்கணும், அதனால கலர் லைட் இருக்கும். இந்த வெளிச்சம் இப்படி வெளிச்சம் இருக்காது. பெரிய சர்ச்சாக இருக்கும், பெரிய சபையாக இருக்கும், ஆனால் இருளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ வெளிச்சம்னா கொஞ்சம் அலர்ஜி ஆகிட்டு இருக்குது. ஏனென்றால் ஒழுங்கீனம் அதுக்குள்ளே வந்திருக்குது. ஆண்டவர் ஆராதிங்கன்னா அதை விட்டுருவாங்க, இவங்களையே இவங்க ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கான்சர்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்கள் போய் பாருங்க. உலகத்தாரன் நடத்துகிற கான்சர்ட்டுக்கும் ஆலயத்தில் நடக்கிற கான்சர்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இப்போ இல்லவே இல்லை. அங்கேயும் இருள் இருக்குது, இங்கேயும் இருள் இருக்கு. என்ன இங்கே ட்ரக்ஸும் தண்ணியும் இல்லை, அங்கே அதுவும் இருக்குது, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாளானா அதுவும் பரவாயில்லப்பா, நீ குடிச்சிட்டே வந்து டான்ஸ் ஆடு, ஆனால் எனக்கு ஆத்மா வேணும் அப்படின்னு சொல்கிற காலமும் வரும். நீ என்ன வேணாலும் பண்ணு, சபைக்கு வா, நீ சபை வா. இங்கேயும் நீ கலர் லைட்டு விரும்புறியா? நாங்களும் கலர் லைட்டு போடுறோம். நீங்கள் டான்ஸ் ஆட விரும்புகிறியா? நாங்களும் அதுக்காக டான்ஸு நாங்களும் போடுறோம். நீ ட்ரெஸ்ஸே போடாமல் விரும்புகிறியா? பரவாயில்ல, அதை கூட நாங்கள் அனுமதிக்கிறோம். நீ இந்த இடத்துலையும் வந்து அதே போல் கிழிச்சு போய் ட்ரெஸ்ஸை நீ ஜீன்ஸையும் பேண்ட்டையும் கிழிச்சிட்டு போய் நீ என்ன பண்ண, ஆலயத்தில் வந்து ஆடு. என்ன தாவீதும் அப்படி தான் பண்ண அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம். தாவீது என்ன பண்ண அப்படியா? ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு
அதனால நாங்களும் எங்கள் ஆலயத்தில் விட்டுறோங்க. அவங்களும் ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டோம். தாவீதே ஆடும்போது எங்கள் ஜனங்க ஆடக்கூடாதா? இந்த மாதிரி போதனை வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, வரும். கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் வரும். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. வெளிச்சத்தை விரும்புகிற மக்கள் எங்கே ஒளி இருக்குதோ அங்கே போவார்கள் கண்டிப்பாக. இருளை நேசிக்கிற பிள்ளைகள் இருளுக்குள்ளே அவர்கள் கண்டிப்பாக போவாங்க. ஆமாம், அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையே இல்லை. அதனால தான் நமக்கு அதே 19ஆம் வசனத்தை வாசிச்சிருங்க, 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆமா, பொல்லாங்கு செய்கிறவன் எவனும் என்னத்தை வெறுக்கிறானா? ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். ஆமா, ஒளியின் சில ஏன் இப்படி பேசுகிற சபைக்கு சில மக்கள் ஏன் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுக்காக? இந்த வசனத்துக்காகவே அவர்கள் வரமாட்டார்கள். பேசிட்டா ஐயோ இந்த பாஸ்டர் என்னை பார்த்தே பேசுகிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருள் இருக்குதுப்பா, அதை என்ன பண்ணு, அதை அகற்றுன்னு தான் சொல்லுங்கிறாங்க. இருளை என்ன பண்ணு, நீயே தூரம். அதுக்கு தான் சிலரெல்லாம் பாருங்களேன், இப்படி கடினமாய் பேசிட்டா அந்த சபையில் மக்கள் வரக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. ஏனென்றால் அவர்கள் ஒளியை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு எதுதான் விருப்பம்? இருள் தான் விருப்பம். இருளில் எங்கே இருக்குதோ அங்கே தான் போய் நான் ஒரு இடத்துல போய் கடைசியில் போய் பாஸ்டர் இன்னைக்கு இன்னும் கேட்கக்கூடாது, நான் நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்துட்டேன்னா அவங்க நல்ல பாஸ்டருங்க, எங்கள் பாஸ்டர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இவங்க என்ன பண்ணாலும் பாஸ்டர் கேட்கக்கூடாது, இவங்க எப்படி வந்தாலும் கேட்கக்கூடாது இல்லையா? இவங்க என்னதான் பண்ணிட்டும் பரவாயில்ல சந்தோஷமாக இவர் வந்துட்டாங்களா அப்படின்னு கும்பிட்டா அவர் நல்லவர். ஆனால் நீ இப்படி வராத, நீ இதை செய்யாத, வீட்டில் இது செய்யாத, வீட்டில் இதை பண்ணாத, நீ ஒளியின் பிள்ளையாய் இருக்கிறாய், நீ ஒளியை நீ தரித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஐயோ பயமாக இருக்கும். இவர்களெல்லாம் யாரை விரும்புகிறார்களாம்? மறுபடியும் வாசிங்க. இவர்கள் என்னது 20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது. ஆமா, தன் கிரியையை என்ன பண்ணக்கூடாதான்? கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் எங்க வர மாட்டேங்கிறான்? ஆமா, பரிசுத்த ஆலயத்துக்குள்ள அவன் வர மாட்டேங்கிறான். என்ன கண்டிச்சிருவாங்களே, நீ அதை பண்ணிட்டியே, நீ இதை பண்ணிட்டியே, நீ கோபமாக இருக்கிறியே, ஏன் நீ கோபமாக இருக்கிற? உன் கோபத்தை என்ன பண்ணு, நீ கம்மி பண்ணு, நீ அதை பண்ணாத இது பண்ணாத. எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்டர் இதுதாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த பாஸ்டரு இதே தான், அதை பண்ணாத இதை பண்ணாத. ஒரு நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த பாஸ்டர். என்ன சொல்ல மாட்டேங்கிறாரு? ஒரு நல்ல வார்த்தை சொல்லி 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 நரகத்துக்கு போகிறதுக்கு விட நாங்கள் கண்டித்து ஒரு 4 பேர் பரலோகம் போனீங்கன்னா ஆண்டவர் என்ன நல்லதுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. திட்டு வாங்கிட்டு இந்த சபைக்கு வந்து பரலோகம் போகிறது தான் எனக்கு பிடிக்கும். என்ன நீங்கள் ஒளியில் வர்றதுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் கிரியைகள் என்ன நடக்குது என்று எடுத்து சொல்லியும் நீங்கள் என்ன திருந்துங்கிறீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேனோ இல்லையா, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்த்து கொண்டிரு. ஏனென்றால் ஏன் ஒளிக்குள்ளே வாங்கன்னா ஒரு நாளிலே வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள்.
22:5. அங்கே ராக்காலம் இராது. அங்கே என்ன இருக்காதான்? ராக்காலம் இருக்காது. விளக்கம் சூரியனுடைய வெளிச்சமும் வெளிச்சமும் இருக்காது. அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளில் நம்பினா இந்த இடத்துல வர்றக்கவே முடியாது. என்ன அங்கே போகிறது என்ன இருக்குமா? வெளிச்சம். 24/7 வெளிச்சம் இருக்கும். என்ன இருக்கும்? வெளிச்சம். அப்போ இங்கேயே நீங்கள் இருளை நம்பிட்டு இங்கேயே நீங்கள் இருளுக்குள்ளே இருந்தீங்கன்னா, நீங்கள் இருளையே விரும்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வெளிச்சத்துக்குள்ளே நீங்கள் இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு சூரியன் உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்காது, சந்திரன் வெளிச்சம் கொடுக்காது. யார் தான் வெளிச்சம் கொடுப்பாரா? யாரு? கர்த்தரே வெளிச்சம். எந்த கர்த்தரு? நம்ம பாடணும் இல்லையா? ஒருவரும் சேரா கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் உங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கிறார் என்றால், அதுக்கு தகுதிப்படுத்துகிறார் என்றால், இந்த ஒளியை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டால்தான் அவர் இந்த ஒளிக்குள்ளே உங்களை என்ன பண்ண முடியும்? சேர்த்து கொள்ள முடியும். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு உங்களையும் ஆண்டவர் கொண்டு போகுவார். அந்த ஒளியை கொண்டாடதான் நாம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஒளியை மற்ற ஜனங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். இந்த ஒளிக்குள்ளே வாங்க, நித்தியமான ஒரு ஒளிக்குள்ளே நாம் கொண்டுட்டு போகிறோம் என்று ஜனங்களுக்காக இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே, இந்த சந்தோஷமான நாட்களிலே, இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டில் நாம் சொல்லி தேவனுக்கு 4 பேர்த்துக்கு கிறிஸ்மஸ் பற்றி நாம் சொல்லுவோம். கண்களை மூடுவோம். நாமும் இந்த ஒளிக்குள்ளே நாம் வாசம் செய்ய பிரயாசப்படுவோம். கண்களை மூடுவோம். சரிங்களாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒருவரும் சேராம் கூடாத வழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத வழியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும்
சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசு. கர்த்தாவே எசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா ஆரம்பத்தில் இந்த முடிகிற முட்ட ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, நீர் எங்களோட இருந்த ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே. அப்பா இந்த ஆராதனையை நடத்தி கொடுத்ததுக்காக உமக்கு கொடானு கோடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரை வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே ஆண்டவரே அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே தேவனே கர்த்தாவே வந்திருக்கிற ஒருத்தரையும் நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே அப்பா. யார் யார் இருளில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே அந்த இருளெல்லாம் நீக்கி போட்ட ஆண்டவரே தேவனை கர்த்தாவே வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்க இயேசப்பா. அதே போல் ஆண்டவரே அநேக ஜனர்கள் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா இருளில் இருக்கிற ஒரு ஜனங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்க இயேசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துக்கு வந்தது ஆண்டவரே அப்பா. நான் தேவனை கர்த்தாவே ஒருத்தரையும் ஆண்டவரை நீங்க ரட்சிக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. அந்த ரட்சிப்பு ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த ஏரியால இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரை ரட்சித்து கொள்ளுங்க இயேசப்பா. அப்பா நீங்க கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரை நெலிக்கப்படட்டும் இயேசுவே. ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற 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 தகப்பனே அப்பா. தகப்பனே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை ஒரு நல்ல உணவா இருக்க முடியும் ஆண்டவரை கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா. சத்தியத்தை சத்தியமா ஆண்டவரை நீங்க ஆண்டவரை அப்பா ஊழியக்கார் மூலியமா நீங்க போதிக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. ஆவியான தேவனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா. உம்முடைய பிறந்த நாள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா. எல்லா ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே நல்லா ஆசரிக்க முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்ப. அது போல இல்லாண்டவரை தேவ அதே இல்லாண்டவரே அப்பா. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா. அந்த செலவுக்கு ஆண்டவரை தேவைகளை நீங்க சந்திங்கோ இயேசப்பா அப்பா தேவனை கர்த்தாவே. உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்நிய தேவ அப்பா தேவனை கர்த்தாவே தாகன்களை பூஜித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே அவங்க ஆண்டவரை எத்தினி நல்ல ஆண்டவரே அப்பா ஆராதித்து கொண்டு ஆண்டவரே அப்பா எவ்வளோ நல்ல ஆண்டவரே அந்த பண்டிகைகள் ஆண்டவரே அப்பா இந்த செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்ட ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே பொருந்த நாள் ஆண்டவரே அப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே நல்ல ஆண்டவரே அப்பா அதை ஆசரிக்க முடியும் ஆண்டவரே. அநேகருக்கு அது ஆண்டவரே தெரிய முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. இயேசப்பா உங்க தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கிட்ட ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற 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 தகப்பனே அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து முடிகிற முட்ட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த இடத்துல இருந்த ஆண்டவரே அப்ப நடத்த கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க எந்தெந்த வேதனையோடு எந்தெந்த துக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ அப்பா, எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. அவங்க கடந்து போறப்ப ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு கிருபையோடு ஆண்டவரே ஒரு சமாதானத்தோடு ஒரு விடுதலையோடு கடந்து போக முடியா கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா அப்பா. ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. தேவைகளை சந்திங்க இயேசப்பா. எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவானை மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Hallelujah.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாயந்தரம் சீக்கிரம் எல்லாரும் வந்துருங்க. 4 பேர்த்தை கூட்டிட்டு வாங்க.